ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு வந்து பேராசையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி. உடனே ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் பாருங்க. என்ன என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். ஒரு நாட்டோட மன்னர் வந்து அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாமே ஒரு போட்டி வைக்கிறாரு. அதாவது இந்த குதிரையில ஏறிட்டு நீங்க எவ்வளவு தொலைவு வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ரிட்டர்ன் வரீங்களோ, இன்னைக்கு இருட்டுறதுக்குள்ள வந்துறீங்களோ, அந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு சொந்தமா எழுதி தந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. போட்டி குதிரை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவர் 2 வார்த்தை சொல்றாரு. அதாவது குதிரை ஓடணும் அப்படின்னா நீங்க அப்பாடா அப்படின்னு சொன்னா குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். அடங்கொப்பம் தாமிரபரணியில தலைமுழுக அப்படின்னு சொன்னா குதிரை நின்றும். அடங்கொப்பம் தாமிரபரணியில தலைமுழுக. இந்த 2 டயலாக் மட்டும் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் போட்டிக்கு கிளம்பிடுறாங்க. அப்பாடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுறாங்க. குதிரை போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் துறையில பாதி தூரம் போயிட்டு பாதி பேர் திரும்பி வந்துடுறாங்க. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசோட வந்துடுறாங்க. அந்த இடத்த ஃபுல்லா மன்னர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதுல ஒருத்த மட்டும் இந்த இடம் நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கான். கடைசியில பார்த்தா ஒரு மலை உச்சிக்கு போயிடுறான். அந்த குதிரை வந்து நிக்கல, போயிட்டே இருக்குது. இப்ப சொல்லிடுவான், சரி நின்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவர் சொன்ன வார்த்தை மறந்து போச்சு அவன். குதிரை வந்து அந்த மலையோட எட்ஜுக்கு போயிருது. இந்த பக்கம் பள்ளத்தாக்கு, விழுந்தா ஆல் அவுட், 2 பேர் அவுட். பக்கத்துல போகும்போது அவனுக்கு அந்த வார்த்தை மைண்ட்ல வந்துருது. அடங்கொப்பம் தாமிரபரணியில தலைமுழுக அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே குதிரை வந்து ஸ்டாப் ஆயிருது. குதிரை நின்ன உடனே அப்பாடா அப்படின்றான். மறுபடியும் குதிரை ஓட ஆரம்பிச்சிருது. ஓடி போய் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்குலயே விழுந்துருது. ஆல் அவுட். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இந்த கதை நமக்கு கத்துறது என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. பேராசை மனுஷனுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.